சாலமோனோட லைஃப் ஸ்டோரியை படிச்சாலே அவர் ரொம்ப ஞானமுள்ள ஒரு ராஜாவா இருந்தார். அவருக்கு எப்படி இந்த ஞானம் வந்து தாவீது ராஜா வந்து இந்த மாதிரி கிங் சாலமன் வந்து ராஜா அந்த பதவியெல்லாம் ஏற்றதுக்கு அப்புறம் சாலமன் ராஜாவோட சொப்பனத்துல வந்து கர்த்தர் வந்து அவர் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது சாலமன் ராஜா வந்து பொண்ணோ செல்வமோ இல்லாட்டி என்னோட எதிரிகளோட தலைகளோ அந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்காம விஸ்டம், எனக்கு இந்த இஸ்ரேல் மக்களை வழி நடத்த எனக்கு ஞானத்தை கொடுங்க கர்த்தாவே அப்படின்னு சொல்லிட்டு சாலமன் ராஜா வந்து கர்த்தர்கிட்ட அவர் கேட்கிறாரு. கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒயிட் ஹவுஸ் மினிஸ்ட்ரிஸ் மூலியமாக உங்களெல்லாம் நான் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணி நம்ம செய்தி ஆரம்பிப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, தூராபா தராசா தராபா தராபா ரிபா தராபா பாபா ருக்கிலா ரஷா தராபா லோரிகாபா கர்த்தாவே ரிகந்தர்ராபா யார் யார் என்னென்ன தேவைகளோட ரிகந்தர்ராபா இந்த செய்தியை பார்த்துட்ருக்காங்களோ ரிகந்தர்ரா அவங்களோட எல்லா தேவைகளையும் ரிகந்த நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும் கர்த்தாவே. தராசா தராபா லோரிகா பாபா ஊரா கர்த்தர் சொல்றார் ரிகந்தர்ராபா லோரிகபா காலம் இனி செல்லாதுன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிகந்தர்ராபா நீங்க கடைசி நாட்கள்ல இருக்கீங்க, ரிகந்த ஆயத்தமாகுங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிகந்தரா ஷபா லோரிகபா. தேங்க்யூ ஃபாதர். இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா காட்ஸ் விஸ்டம், தேவனோட ஞானம். அதுக்கு உண்டான வசனம் நீதிமொழிகள் 1:7 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். அது இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, the fear of the Lord is the beginning for the knowledge, but fools despise wisdom and instruction. இந்த நீதிமொழி புஸ்தகம், இந்த புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ் யாரால் எழுதப்பட்டதுன்னா கிங் சாலமனால எழுதப்பட்டது. எல்லாருக்கும் கிங் சாலமன் யாருன்னு தெரியும், தாவீது ராஜாவோட பையன். அவர் பயங்கர ஞானமுள்ள ஒரு மனிதரா அந்த டைம்ல அவர் இருந்தாரு. அவரோட ஞானத்துக்கு ஈக்குவலா எந்த ராஜாவும் சரி, எந்த வைஸ்மேனும் இருந்தாலும் சரி, யாருமே கிங் சாலமனுக்கு ஈக்குவலான உண்டான ஞானம் அந்த டைம்ல வந்து யாருக்குமே கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க. கிங் சாலமோனோட லைஃப் ஸ்டோரியை படிச்சாலே அவர் ரொம்ப ஞானமுள்ள ஒரு ராஜாவா இருந்தார். அவருக்கு எப்படி இந்த ஞானம் வந்து தாவீது ராஜா வந்து இந்த மாதிரி கிங் சாலமன் வந்து ராஜா அந்த பதவியெல்லாம் ஏற்றதுக்கு அப்புறம் சாலமன் ராஜாவோட சொப்பனத்துல வந்து கர்த்தர் வந்து அவர் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது சாலமன் ராஜா வந்து பொண்ணோ செல்வமோ இல்லாட்டி என்னோட எதிரிகளோட தலைகளோ அந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்காம விஸ்டம், எனக்கு இந்த இஸ்ரேல் மக்களை வழி நடத்த எனக்கு ஞானத்தை கொடுங்க கர்த்தாவே அப்படின்னு சொல்லிட்டு சாலமன் ராஜா வந்து கர்த்தர்கிட்ட அவர் கேட்கிறாரு. அதை கேட்டு கர்த்தர் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. பைபிள் அப்படிதான் இருக்கும். அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ உனக்காக எதுவும் கேட்டுக்கல, எனக்கு பொண்ணு கொடுங்க, வெள்ளி கொடுங்க, இல்ல எதிரிங்களோட தலையை கொடுங்க. யூஷுவலா ராஜாக்கள்னா அப்படிதான் இருப்பாங்க. இருக்கிறதுல நான் பெரிய செல்வந்தனா இருக்கணும், இல்ல இந்த 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 நாட்டை நான் கான்கேர் பண்ணணும், எல்லா நாட்டையும் நான் கான்கேர் பண்ணி பெரிய ராஜாவா ஆகணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராஜாவுக்குமே அந்த ஒரு டிசைர் இருக்கும். ஆனா சாலமன் அதெல்லாம் கொஞ்சம் கூட அதெல்லாம் மனசுல அதெல்லாம் எடுத்துக்காம இந்த இஸ்ரேல் மக்களை வழி நடத்த எனக்கு நீங்க ஞானத்தை கொடுங்க அப்படின்னு காட் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி என்ன பண்ணுவார்னா, நீ கேட்ட ஞானத்தை நான் கொடுக்குறேன். எப்படி கொடுப்பாருன்னா, உன்னோட ஞானத்துக்கு ஈக்குவலா எந்த மனிதரும் இனி பிறக்க மாட்டாங்க, எந்த மனிதர்களும் பூமியில இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஞானத்தை சாலமனுக்கு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ வந்து உனக்காக நீ எதுவும் கேட்டுக்கல, நீ உனக்காக எதுவும் கேட்டாட்டு பரவாயில்ல, நான் உனக்கு வந்து பொண்ணும் செல்வம் உன் அளவு யாரும் பணக்காரவங்களாவும் இருக்க மாட்டாங்க, நீ இருக்கிற லைஃப் இது வரைக்கும் எந்த விதமான போரும் இருக்காதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து சாலமனுக்கு வாக்கு கொடுப்பாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா தாவீது இந்த காலத்தில் வந்து பயங்கர போர்லேயே தான் இருந்திருப்பார். பயங்கர போர் பண்ணி தான் அவர் வந்து இந்த ராஜாவாக இருப்பார். அவர் ராஜா ஆனதுக்கப்புறம் நிறைய போர் பண்ணாருன்னு சொல்லிட்டு பைபிளில் இருக்கு. ஆனால் சாலமன் இருந்த டைமில் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான கிங்டமாக இருந்தது. அவரும் சரி இஸ்ரேல் மக்களும் சரி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. ஒரு 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 நாட்டில் வந்து ஒரு போராக இருந்ததுன்னா எப்பவுமே அந்த நாட்டில் வந்து சமாதானமே இருக்காது. இப்போ நம்மளாம் ஒரு கண்ட்ரியில் இருக்கோம், நம்ம இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் நமக்கு இந்த போருக்கெல்லாம் எந்த சம்மந்தமும் யூஸ்வலாக இருக்காது. நமக்கு போருன்னு ஒன்று நடந்தாலே பார்டரில் நடக்கும். அந்த பார்டர் நம்ம ரொம்ப தூரமாக இருக்கனால அது நமக்கு ஒரு நியூஸ் வழியாக தான் பார்ப்போமே தவிர நம்ம எப்பவுமே அந்த போரால் எப்பவுமே அஃபெக்ட் ஆக மாட்டோம். பட் ஆனால் நீங்கள் மற்ற கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த ரஷ்யா யுக்ரைன் வார்லலாம் அந்த தேசத்திலே வந்து பயங்கரமாக மக்கள் வந்து கஷ்டப்பட்டாங்க, பொதுமக்களுமே இறக்குறத நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான கண்ட்ரியில் இருக்கோம். நம்ம அதுக்கே கர்த்தருக்கு வந்து நம்ம அனுதினமும் நன்றி சொல்லணும். நிறைய கண்ட்ரீஸில் வந்து இந்த பைபிள் பேன் பண்ணிடுவாங்க, நீங்கள் நிம்மதியாக சர்ச்சுக்கு போக முடியாது, நீங்கள் நிம்மதியாக போய் நம்ம ஒரு வீட்டில் இருந்து நம்ம நிம்மதியாக துதிக்க முடியாது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட இன்னமும் சில கண்ட்ரீஸ் வந்து இருக்கிறாங்க. பைபிள் வந்து பேன் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி சுதந்திரமாக வந்து நம்ம வந்து வெளியிலலாம் போக முடியாது. ஆனால் நம்ம என்ன மாதிரி ஒரு தேசம்
தேசத்தில் இருக்கோம் அப்படின்னா நம்ம பைபிளை எவ்வளோ வேணால் வீட்டில் வச்சுக்கலாம். நீங்கள் பைபிளை தூக்கிட்டு வெளியில் போகலாம், எங்கே வேணால் நீங்கள் சபைகளில் போய் நீங்கள் போகலாம். நமக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஆவியானவர் சொல்கிறார் ரிகந்த ரஷபா லோரிக்கம், யாருக்கு அதிக கொடுக்கப்படுதோ அதிக கேட்கப்படும் என்று ஆவியானவர் சொல்கிறார். துரசத ரபா லொக்கே லெசத லெபே லரிக்கம். நிறைய கண்ட்ரீஸில் ரிகந்த ராபா லோரிக்கா பாபா ஒரு ஜெபிக்க கூட வழி இல்லாத மக்கள் ரிகந்தர்ரா சந்துலையும் பொந்துலையும் உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரிகந்தர்ராபா சின்ன பைபிள் கிடைக்காதான்னு மக்கள் வந்து ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. ரிகந்தர்ராபா லோரிக்கா. அப்படி இருக்க மக்களுக்கு மத்தியில் ரிகந்தர்ராபா லோரிக்கா உங்க கையில பைபிள் இருக்கு, வசனம் இருக்கு, ரோட்ல எங்க வேணாலும் நீங்க வசனம் பாக்குறீங்க, சபைகள் இருக்கு. ஆனா ரிகந்தர்ராபா துணிகர பாவத்தில் இருக்கீங்க என்று ஆவியானவர் சொல்றார். துரஷக லபா லக்கே லபா லோரிக்கா பாபா கணக்கு கேட்கப்படும் என்று ஆவியானவர் சொல்றார். ரிகந்தர் இவ்வளோ டைம் உனக்கு நான் கொடுத்தனே ரிகந்தர், பைபிள் வாசியா நான் கணக்கு கேட்பேன். ரிகந்தர் எத்தனை ஆத்மாக்களை ஆதாயம் படுத்துனீங்கன்னு நான் கேட்பேன். ரிகந்தர் ராபாலோ மறுபடியும் சொல்றேன் என்று கர்த்தர் சொல்றார். ரிகந்தர் நீங்க சர்ச்சுக்கு போறது, ரிகந்தர் ஃபெலோஷிப்ல போய் அட்டன் பண்ணி நீங்க ஜாலியா இருக்கிறது, ரிகந்தர் ராபாலோ சும்மா வந்து குரூப்பா ஃபார்ம் பண்ணி ரிகந்தர் ரோடா போய் ட்ராக்ஸ் கொடுக்கிறது, ரிகந்தர் இது எதுவுமே கணக்குல வராதுன்னு என்று ஆவியானவர் சொல்றார். ரிகந்தர் ராபாலோ ரிகபா கணக்கு எப்படி கேட்கப்படும்? ரிகந்தர் எவ்வளவு நேரம் முட்டிய முடக்கி நீ ஜெபம் பண்ண, ரிகந்தர் எவ்வளவு நேரம் முட்டிய முடக்கி நீ ஆத்மா ஆதாயம் பண்ண, ரிகந்தர் ஆத்ம பாரம் இருக்கான் என்று ஆவியானவர் கேட்கிறார். ரிகந்தர் ராபா தரசபா பாபா துரிகந்தர் ராபா லோரிகபா கிறிஸ்தவனா இருந்தார் ரிகந்தர் ராபா ஆத்ம பாரம் இருக்கணும். ரிகந்தர் அதுதான் சரியான கிறிஸ்தவன் என்று ஆவியானவர் சொல்றார். ரிகந்தர் உங்க சொந்த தேவைகளுக்காக சர்ச்சுக்கு வராதீங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிபா தரஷபா துரிகந்தர் ராபா அப்படி என்ன இருக்க மக்கள் ரிகந்தர் இனி சபைகளுக்கு வர வேண்டாம். ரிகந்தர் நான் உங்க ஜெபத்தை கேட்க மாட்டேன், ரிகந்தர் நான் அசட்டை பண்ணுவேன் என்று ஆவியானவர் சொல்றார். ரிபா தரஷகா பாபா உரிகந்தர் லரபா லரிகபா உரிக்கந்தல்லா ராபா பாபா உரிக்கந்தர் ராப் எங்க ஆவியானர் உண்டோ ரிக்கந்த அங்க விடுதலை உண்டு. ரிக்கந்தர் ராபா எங்க ஆவியானர் இருக்காரோ ரிக்கந்த அங்க சமாதானம் உண்டுன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த தேவையில்லாம கர்த்தர்கிட்ட விளையாடாதீங்க, ரிக்கந்த இயேசுன்ற நாமத்தை விளையாடாதீங்க என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரிக்கபா தரபா துரசதா ராபா தரிக்க ராபா தகா லாபா நுக்கராதா ராபா லோ ரிக்கபா கர்த்தருக்கு பயப்படுறதே ரிக்கந்த ஞானத்தின் ஆரம்பம் என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷபா ஸோ வசனம் என்ன சொல்லுதுன்னா நம்ம கர்த்தருக்கு பயப்படாட்டி அவங்களால முட்டாள்கள் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. ஸோ கிங் சாலமன் எப்படி இருந்தார்னா வந்து நல்ல ஒரு ஞானமுள்ள ராஜாவாக இருந்தார். ஆனால் தாவீது இறக்குறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அவரோட பெட்ல இருக்கும் போது சாலமனை கூப்பிட்டு சொல்றாரு, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல இருக்க மாட்டேன், நீ தான் இந்த என்டையர் இஸ்ரேலுக்கு வந்து நீ ராஜாவா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அவர் வந்து சாலமனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. என்ன அட்வைஸ் கொடுக்குறாருன்னா, நீ காரணத்தை கொண்டும் கடவுளுக்கு டிஸ்அபே பண்ணக்கூடாது. நீ ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ராஜாவா இருக்கணும், சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஹியூமன் பீனா இருக்கணும்னா கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை கண்ணு மூடிட்டு நீ செய்யணும். யூ ஹாவ் டு ஒபே த காட். அவர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சுட்டு போ. அவரோட கமாண்ட்ஸ், ரெகுலேஷன், லாஸ் இதெல்லாமே நீ கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணணும். அப்படி நீ ஃபாலோ பண்ணினா நீ ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ராஜாவா இருப்பேன்னு சொல்லிட்டு கடைசியா தாவீது வந்து சாலமனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு அப்புறம் தான் அவரை இறக்குறாரு. ஸோ சாலமோனோட லைஃபை ரெண்டு விதமான இதை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அவர் கடவுள் சித்தத்தில் அலைன் ஆயிருக்கும் போது அவரோட வாழ்க்கை எவ்வளோ செழிப்பா இருந்ததுன்னு நம்ம படிக்க முடியும். அவர் வந்து பயங்கர ஞானமுள்ள மனிதனா இருந்தனால பக்கத்து கிங்டம் என்டையர் நேஷன்ஸ்க்குமே வந்து ஒரு ஞானமுள்ள ஒரு ராஜாவா அவருக்கு தெரிஞ்சு. அவர் ஞானம் எவ்வளோ பெருசா இருந்ததுன்னா ஒன்லி அவங்களோட கிங்டம் பத்தி மட்டும் கேட்கணும்னு வரமாட்டாங்க. அவருக்கு வந்து இந்த அனிமல்ஸ் பத்தி ரொம்ப ஒரு பயங்கர நாலேஜபிளா இருந்த பர்சன் இருந்தனால நிறைய கிரியேச்சர்ஸ் பத்தி, ஏன் இந்த மாதிரி உலகம் உண்டாகிருக்கு, எதனால இந்த அனிமல்ஸ் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருந்த ஒரு சயின்டிஸ்ட் இருந்தா எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி சாலமன் ராஜா இருந்தாங்க. ஸோ நிறைய டவுட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நிறைய பேர் வந்து அவர் நிறைய ராஜாலாம் என்ன பண்ணுவாங்க, அவர் சோதிக்கிறது வருவாங்களா, பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் சாலமனுக்கு கொடுத்துட்டு போவாங்களா. அதே மாதிரி தான் குயின் ஷீபாவும் என்ன பண்றாங்கன்னா அவரை சோதிக்கிறதுக்குன்னு அவரை வர்றாங்க. இவங்க நிறைய கேள்விகள்லாம் கேட்குறாங்க. பட் ஆனால் அவங்க சாலமோனுக்கு ஈக்குவலான விஸ்டம் வந்து இவங்களோட கிங்டம்க்கும் சரி இவங்களுக்கும் சரி இல்லாததுனால இவங்களும் நிறைய பொண்ணும் வெள்ளி கொடுத்துட்டு போனாங்களாம். ஸோ சாலமன் ராஜா என்ன பண்றாருன்னா வந்து தாவீது ஒரு ஆலயத்தை கட்டணும்னு நினைக்கிறாரு. ஆனா வந்து கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு, தாவீது வந்து நிறைய போர் பண்ணதுனால உன் கையில ரத்த பலி இருக்கு, நீ வந்து ஆலயத்தை கட்டக்கூடாது, உன் பையன் சாலமன் தான் கட்டணும் அப்படின்னு கர்த்தர் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ சாலமன் வந்து கர்த்தருக்கு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கட்டினாருன்னு நீங்க பைபிள்ல படிக்க முடியும். அது ஒரு ஃபுல்லாவே ஒரு சாப்டரே போட்டிருப்பாங்க, எப்படி பார்த்து 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 அவர் கட்டினாரு, என்ன மாதிரி டூல்ஸ் வச்சு அவர் கட்டினாரு, ஃபுல் என்டையர்
டெம்பிளுமே எப்படி இருந்ததுன்னா ஃபுல்லாக கோல்டு, ஃபர்னிச்சர் எல்லாமே கோல்டு, சில்வரு, விலை விலை உயர்ந்த கற்கள், இந்த மாதிரி நிறைய இதை வச்சு தான் அவரோட ஆலயத்தை கட்டினாராம். இன்ஃபேக்ட் நிறைய மக்கள் வந்து அந்த ஆலயத்தை வந்து பார்த்தாங்களா, நிறைய பார்த்து இந்த மாதிரி வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அந்த ஆலயத்தை இன்ஃபேக்ட் அந்த ஓப்பனிங் செரிமனி அப்போ 7 நாள் வந்து அந்த பார்ட்டி மாதிரி வச்சாராம். அந்த மாதிரி இந்த ஆலயத்தை பிரம்மாண்டமாக கட்டி முடிச்சாராம். ஸோ நிறைய பேர் அந்த ஆலயத்தை பார்க்க வந்தாங்களா. அதே மாதிரி சாலமன் ராஜா வந்து பயங்கர அதிலே வந்து நிறைய ஆல்டர்ல வந்து பலி கொடுக்கறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சாலமன் ராஜா பண்ணார். ஸோ அவர் இந்த ஸ்பிரிச்சுவல் சைட்லும் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாரு. ராஜாவா இருந்தபோது அவரோட அந்த ராஜாவா இருக்கும்போது அவரும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு ராஜாவா இருந்தாரு. அவரோட கிங்டம்ல எந்த விதமான போரும் இல்லாம ஒரு நிம்மதியான கிங்டமாவும் நிம்மதியான ராஜாவாகவும் இருந்தார். இது கர்த்தரோட சித்தத்துல அவர் அலைன் ஆயிருக்கும் போது அவர் பண்ணது என்ன தப்பு அப்படின்னா, கர்த்தர் சித்தத்தை மீறி சில காரியங்கள்ல பண்றார். என்ன பண்றாரு, அவர் என்னதான் வந்து இஸ்ரேல் மனைவிகள் இருந்தாலும் புறஜாதியான ஒரு பெண்களை வந்து அவர் மனைவியா ஏத்துக்கிறாரு. ஏத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த மனைவிகளை வந்து சாலமன் ராஜாவை விட்டு கடவுளை விட்டு அவங்க எடுத்துடுறாங்க. அப்ப கடவுள் வந்து சாலமன்ட்ட எச்சரிப்பார். என்ன எச்சரிப்பாருன்னா, சாலமன் நீ பண்றது தப்பு, நீ இப்படி பண்ணக்கூடாது, நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உன் ராஜ்யத்தை நான் உடைப்பேன், நீ ஆசையா கட்டின டெம்பிளையும் நான் உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து சாலமோனை மிரட்டியிருப்பாரு. ஆனா சாலமன் என்ன பண்ணுவாரு, கடைசியா தாவீது என்ன சொல்லிட்டு போயிருப்பாரு, நீ வந்து கர்த்தரை வந்து எக்காரணத்தை கொண்டு டிசோபே பண்ணக்கூடாது, எதை சொல்லிட்டு போனாரோ அதை சாலமோன் டிசோபே பண்ணி அவர் வந்து பிறர் அந்நிய பீப்புளோட வைஃப்ஸ் அவர் ஏத்துக்கிட்டனால என்ன ஆகும்னா, அவர் கர்த்தரை மறந்துட்டு பிறர் தெய்வத்தை அவர் வணங்க போயிறார். இது கர்த்தரோட கோபாக்கினி பயங்கர கோபமா இறங்குனதுனால சாலமன் வந்து ஒரு லெவலுக்கு மேல ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்க மாட்டார். கர்த்தர் சொன்ன மாதிரியே சாலமோன் ராஜாவோட டெம்பிளை அவர் டிஸ்ட்ராய் பண்ணார். நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி இஸ்ரேல் மக்கள் வந்து பாபிலோன் கிட்ட வந்து மாட்டியிருப்பாங்க. நிறைய வாட்டி அந்த டெம்பிளை வந்து கர்த்தர் அழிச்சிருப்பார். கர்த்தர் அதெல்லாம் யோசிக்க மாட்டார். ஐயோ நம்ம ஆலயமே நம்ம மக்களே அப்படின்னு நான் யோசிக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்றார். ஊரிக்கந்தர்ராபா கர்த்தர் சொல்றார், ரிக்கந்தர்ரா தப்புனா ரிக்கந்தர்ராபால நான் நியாய தீர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கதா ஏன்னா ரிக்கபர்ராபா நான் நியாயாதிபதி கர்த்தர் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிபா லாரிகபா the god of judgmental Caesar raba shada raba lorikababa the raba larikaba righteousness judge says the Lord rikababa urikanda raba lorika கர்த்தர் அன்பானவர் தான். ரிகந்த ராபா அன்பான தேவன் தான். ரிகந்த ராபா அதுல ஒரு டவுட்டும் கிடையாது. ரிகந்த ராபா தெரியாம பண்ண தப்புக்கு தான் மன்னிப்பு. ரிகந்த துணிகர பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு என்ற ஆவியானவர் எச்சரிக்கிறார். துரஷத ராபா லோரிக்க நான் அந்த சபைக்கு போறேன், என் சபையை கர்த்தர் ஒன்னும் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தட்டாதீங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரீபா லாரா ஷதா லெக்கே பெல்லரா கர்ரீபா தர்ராபா கர்த்தர் சொல்றார். ரிக்கது எனக்கு கோபம்னு ஒன்று வந்துச்சுன்னா ரிக்கந்த ராபாலோரி நான் வந்து சாபத்தை கொட்டி தீக்கிற கர்த்தர்னு என்ற ஆவியானவர் எச்சரிக்கிறார். துரஷதா ராபா லோரிக்கபா. ஸோ நம்ம கர்த்தரோட கேரக்டர் என்னன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னதான் சாலமன் ராஜா வந்து கர்த்தருக்கு பார்த்து கட்டு விலை உயர்ந்த திங்ஸால அந்த ஆலயத்தை கட்டினாலும் சாலமன் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னோன்னு கர்த்தர் கொஞ்சம் கூட அவர் இறக்கம் பாராட்டல. இன்ஃபேக்ட் அவர் எச்சரிச்சார். டைரக்டா வந்து சாலமன் எல்லாம் அவர் பனிஷ் பண்ணல. அவர் டைரக்டா வந்து எச்சரிச்சார், இந்த மாதிரி நீ பண்றது தப்பு. ஆனா அதை மீறியும் சாலமன் தப்பு பண்ணதுக்கு அப்புறம் தான் கர்த்தர் வந்து இறங்கி அந்த ஆலயத்தை அழிச்சாரு. ஸோ என்னதான் சாலமன் ஞானமுள்ள மனிதரா இருந்தாலும் நம்ம அதை தான் டிஃபரன்ஸா பார்க்கணும். கர்த்தர் அவரோட இருக்கும் போது நம்ம சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஞானமுள்ள ஒரு மனிதரா இருந்தார். என்னைக்கு கர்த்தர் சித்தத்தை மீறி அவர் போகும்போது என்னதான் ஒரு ஞானமுள்ள மனிதர்களா இருந்தாலும் அவர் ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்றதை நம்ம பார்க்கிறோம். அது நமக்கும் தான். சரி, நம்ம கர்த்தரோட அனாயிண்டிங் இருக்கு, நம்ம இன்னுமே தப்பு பண்ண மாட்டோம், நம்ம வந்து கரெக்டா நம்ம லைஃப்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னைக்குமே நினைக்க கூடாது. ஏன்னா நம்ம வாழ்ற உலகம் அந்த மாதிரி எப்பயுமே நம்ம தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் நான் சாலமன் ராஜாவோட நம்ம எக்ஸாம்பிளை பார்க்கிறோம். அவர் கர்த்தர் கூட இருக்கும்போது அவர் யாரையுமே அவரை அசைக்கவே முடியல. நிறைய ஞானமுள்ள மனிதர்களை அவரை சோதிச்சாலும் என்னடா இவர் என்னென்னமோ சொல்றாரு, தண்ணி கடியில இருக்க அனிமல்ஸ் பத்திலாம் சொல்றாரு, அதை சொல்றாரு, இதை சொல்றான்னு சொல்லிட்டு எல்லாம் வியத்து பார்த்த ஒரு சாலமன் ராஜா வந்து என்னைக்கு கர்த்தர் சித்தத்தை மீறி கர்த்தரை டிசர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாரோ அன்னையிலேருந்து அவரு விழ ஆரம்பிக்கிறார். இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா தாவீது ராஜாவோட லைஃப் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். சாலமன் ராஜாவோட லைஃப் வந்து
சக்ஸஸ்ஃபுல்லாக ஆரம்பிச்சிருக்கோம். பட் முடிவு பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காது. நீங்கள் அந்த நீதிமொழிகளை படித்தாலே தெரியும், எல்லாமே மாயை தான், கடைசியில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அப்புறம் தான் அவர் சொல்கிறார், கர்த்தருக்கு நீங்கள் பயப்படுறது தான் கரெக்டான ஒரு ஆசீர்வாதம், அதுதான் ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லிட்டு அவருமே இந்த இதை அவர் முடிக்கிறார். ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம என்ன பண்ணணும்னா, எப்பவுமே வந்து கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், அவரை ஒபே பண்ணிட்டு போகணும். நமக்கு கரெக்டோ தப்போ அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. கர்த்தர் கண்ணுக்கு அது கரெக்டாக இருக்கா, அவர் இதை பண்ண சொல்கிறாரான்னு சொல்லிட்டு நம்ம வந்து எப்பவுமே கர்த்தரோட காரியத்தில் தான் நம்ம கரெக்டாக இருக்கணும். நம்ம தான் அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நம்ம எப்பவுமே நம்ம என்ன நினைக்கக்கூடாது, கர்த்தர் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம கர்த்தரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறோமா, நம்ம பண்ணாலே நீங்கள் ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வச்சா போதும், அவர் 10,000 ஸ்டெப்பு உங்களுக்காக எடுத்து வைப்பேன் என்ற ஆவியானவர் சொல்கிறார். ரிபா ஷக்கதர் ரபாலோரி கபம். சார்லஸ் ஃபின்னின்னு ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தாராம். அவர் எல்லாரும் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, டேஞ்சரஸ் மேன்னு சொல்லுவாங்களாம். ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா, அவர் ஒரு டவுனுக்கு வந்தாலே போதுமா, அங்கே இருக்க மனிதர்கள்லாம் தன்னை அறியாமலே வந்து பாவ உணர்வு கொண்டு தங்களோட பாவத்தை அறிக்கைட்டுருவாங்களாம். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மனிதராக இருந்தாராம். ஒரு இடத்துக்கு போகிறாரு, ஒரு இடத்துக்கு அங்கே போய் பிரசங்கம் பண்ண போகிறாரு, ஒரு இடத்துக்கு அந்த இடத்துல போய் தங்க போகிறாருனாலே அவர் 3 days 3 nights ஃபாஸ்டிங் இருப்பாராம். தண்ணியும் குடிக்க மாட்டாராம், சாப்பிடவும் மாட்டாராம். அந்த மாதிரி ஒரு வைராகியமான ஒரு பக்தி உள்ள ஒரு மனிதராக இருந்தாராம். அவரோட பிரேயர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா, ஒரு வாட்டி என்ன ஆகுதுன்னா, அவர் டவுனுக்குள்ளே போறாரு, அந்த ஒரு இடத்துல இருக்காரு. அங்கே இருக்க ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சர் வந்து பாடம் எடுத்துட்டு இருக்காங்க. பாடம் எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு கிளாஸ்ல இருக்க எல்லா பிள்ளைங்களுமே வந்து அழுவுதுங்களாம். ஐயோ, நான் வந்து பாவம் உணர்வு கொண்டு அழுது ரொம்ப அழுவாருங்க, எனக்கு இந்த இயேசு வேணும், இயேசு வேணும், இயேசு வேணும்னு எல்லாம் அழுகுறாங்களாம். இந்த டீச்சருக்கு ஒன்றும் புரியல, என்னடா அட் அ டைம்ல எல்லா பிள்ளைங்களும் அழுகலன்னு சொல்லிட்டு ரொம்ப முழிச்சுட்டு போய் அவங்க அடுத்த கிளாஸ் டீச்சர்கிட்ட பேச போறாங்களா, இந்த மாதிரி என் கிளாஸ் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து கிளாஸுக்கு போகும்போது அந்த டீச்சர் ஓடி வராங்களா, என்னது என் கிளாஸ்ல இந்த மாதிரி தான் ஆயிடுச்சு அப்படின்னு இவங்க பாக்குறாங்களா, என் கிளாஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து இன்னொரு டீச்சர்கிட்ட போறாங்களா. ஆனா அந்த டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா, என் கிளாஸ் பிள்ளைங்களும் எல்லாரும் ஒட்டு மொத்தமா அழுது தங்களோட பாவத்தை அறிக்கைட்டு எனக்கு இந்த இயேசு வேணும், இயேசு வேணும்னு எல்லாம் அழுகுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா டீச்சர்ஸும் பேசுறாங்க. அப்போ உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, சார்லஸ் ஃபின்னியை வந்து அந்த ஸ்கூலில் இன்வைட் பண்ணி அவரை ப்ரீச் பண்ண கூப்பிட்றாங்க. அன்னைக்கு அவர் ப்ரீச் பண்ண அந்த அசம்பிளியில் அவர் ப்ரீச் பண்ணும்போது எல்லா பிள்ளைங்களும், அந்த ஸ்கூலில் இருக்க எல்லா பிள்ளைங்களும் வந்து தங்களோட பாவத்தை அறிக்கையிட்டு அவங்க அழ ஆரம்பித்து எல்லாரும் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டாங்களாம். இதே மாதிரி ஊழியக்காரவங்களை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. நம்ம வந்து ஊழியக்காரவங்க எல்லாரும் நம்ம ஊழியம் பண்ணணும்னு அவசியம், எல்லா கிறிஸ்தவர்களுமே ஊழியக்காரவங்க தான் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷதா ரெபே லோரிகா பாபா துரிபாலா ரஷதா ராபா லோரிகா பாபா. கர்த்தர் சொல்றார், ரிகந்தா ராபாலோ, இனி வர நாட்கள் ரிகந்தா ராபாலோரிகா ரொம்ப கொடூரமான நாட்களா இருக்கும் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிபா தரா ஷதா லபா லக்கா லேபே லோரிகா, காலம் இனி செல்லாதுன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிகந்தா ஜாக்கிரதையா இருங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிதா கர்த்தர் சொல்றார், நிறைய வீட்டுகள்ல ஜபம் இல்ல, ஜபம் இல்ல, வேத வாசிப்பு இல்ல, அதனால ஆவியானவரும் இல்ல. யாரெல்லாம் ஆவியானவர் வேணும் ஜபிக்கிறீங்களோ, இந்த நவமான பாஷை யாரெல்லாம் அங்கீகரிக்கிறீங்களோ, அவங்க மேல மட்டும்தான் அந்த ஆவியானவர் வருவார். ரீபா தரா ஷபா பாபா ஓரிகந்தரா பாலோரிகபா ரீபாலாரிக்கா. மறுபடியும் சொல்ற, ரீகந்தராபால் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ரீகந்தராபாலோரிக்கா என்ன சொன்னாலும் மன்னிப்பு உண்டு. ரீகந்தராபால் ஆனால் ஆவியானவர் சொன்னால் மன்னிப்பே இல்லைன்னு வேதத்தில் இருக்கு. ரீகந்தரா யாரும் விழுந்து போயிடாதீங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். இது எச்சரிப்பு நாட்கள் என்று கர்த்தர் சொல்றார். ரீகந்த மனம் திரும்புங்கள் என்ற ஆவியானவர் சொல்றார். ரீபாலா ரஷா பாபாவம் வாலிபனே என்ற ஆவியானவர் சொல்றார். இது கடைசி தருணம். நிறைய வாலிபர்கள் நிறைய வாலிபர்கள் என்ற ஆவியானவர் சொல்றார். ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்துட்டு நீங்க உலக பிரகாரமான வாழ்க்கைய வாழ்றீங்க. உலக பிரகாரமான ஊழியங்கள் செய்யறீங்க. அப்பேற்பட்ட ஊழியக்காரங்க எனக்கு தேவையில்லைன்னு என்று கர்த்தர் சொல்றார். வாலிப பிராயத்துல தான் நீங்க சிருஷ்டிகரை நினைக்க முடியும். நிறைய வாலிபர்கள் நான் வயசானதுக்கு அப்புறம் நான் ஜெபிச்சுக்கிறேன். வயசானதுக்கு அப்புறம் நான் வேத வாசிச்சுக்கிறேன். நான் வயசானதுக்கு அப்புறம் ஃபுல் டைம் ஊழியத்துக்கு வரேன். நிறைய வாலிபர்கள் மனசுல அது ஓடிக்கிட்டு இருக்கு. கர்த்தர் சொல்றார். கர்த்தர் சொல்றார். அப்பேற்பட்ட
வாலிபர்களை ரிகந்த ராபாலோ ரிக்கா பாபா நான் ரிஜெக்ட் பண்ணிடுவேன் என்ற ஆவியானவர் சொல்றார். ரீபா தாரா ஷபா தாரா பாபா உரிகாபா ராபா தாரா பாபா பாபா சுரக்கந்த லேஷிகா பாபா உரிகந்த ராபாலோ ரிக்கா பாபா. குறிப்பிட்ட சகோதரி ரிகந்தர்ரா, நீங்க ஒரு ரூம்ல ரிகந்தர்ரா, நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. ரிகந்தர் ராபாலோ ரிக்கா பாபா, நீங்க அழுவுறீங்க. ரிகந்தர் ராபாலோ ரிக்கா பாபா, நீங்க என்ன அழுவுறீங்கன்னா ரிகந்த எனக்கு இந்த ஆவியானவர் வேணும். ரிகந்தர்ரா, என் வீட்டில் ஒரே போராட்டம். ரிகந்தர் ராபாலோ ரிக்கா பாபா, இந்த ஆவியானவர் வந்தார். ரிகந்தர் இவர் வந்தாருன்னா ரிகந்தர் என் வீட்டில் விடுதலை ஆகும்னு சொல்றாங்க. அதே ஆவியானவர் எனக்கு வேணும். நீங்க ஜெபிக்கிறீங்க. ரிகந்தர் நீங்க ஜெபிக்க 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 ரிகந்தர் ராபாலோ ரிக்கா பாபா, தேவதூதர்கள் உங்க வீட்டுக்குள்ள வராங்க. ரிகந்தர் ராபாலோரிக்க ஆவியானவர் உங்க மேல வராரு. ரிகந்தர் ராபாலோரிக்க ரிசீவ் ரி பாபா பாபா ரிசீவ் ரிகந்தர் ராபாலோரிக்க ரிசீவ் ரிகம்பா ரிசீவ் த ஃபயர் அனாயிண்டிங் ரிகபா தலா ஷபா பாபா உரிகந்தர் ராபாலோரிக்க பாபா உரிகந்தர் ராபா தரசதர் ராபாலோரிக்க ஃபயர் அனாயிண்டிங் ரிகந்தர். நிறைய வீட்டுகளில் ரிகந்த யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ ரிகந்தர் அவங்க வீட்டில் எல்லார் மேலேயும் ரிகந்தர் ஒரு அக்கினி அபிஷேகம் ஊத்தப்படுது. ரிகந்தர் ராபா பெற்றுக்கொள்ளுங்கள். ரிகா பாபா பெற்றுக்கொள்ளுங்கள். ரிக்கங்க பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை. ரிகந்தர் லா ரஷபா லோரிகந்தர் ராபா லோரிகபா உராபா பாபா. ஆவியானவர் சொல்றார் ரிகந்தர் ஒருவரும் ரிகந்தர் விழுது போறது என் சித்தமே இல்லைன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிகந்தர் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ரிகந்தர் ராபா ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ரிகந்தர் ராபாலோ நீங்க ஜெபிக்க ஜெபிக்க ரிகந்தர் உங்க வீட்ல இருக்க கட்டுகள் மாறுது. ரிகந்தர் ராபாலோ பில்லிசுரை கட்டுகள் உடையுது. ரிகந்தர் ராபாலோ ரிக்கா பாபா உரிகந்தர் ராபாலோ ரிகந்தர் லேஷக்கா பாபா உரிகந்தர் ராபாலோ ரிக்கா பாபா. ஒரு சில வீட்ல ரிகந்தர் ராபாலோ ரிக்கா அந்தகார வல்லமைகள் ரிகந்தர் நீங்க ஜெபிக்க 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 ரிகந்தர் ராபா சக்கல்ல பாபா துரிபா ராபா தராபா பாபா உரிகந்தர் ராபா லோரிஷபா லோகா. அந்தகார வல்லமைகள் உங்க வீட்டை விட்டு ஓடுது. ரிகந்தர் கடிது ஜெபம் பண்ணுங்க. ரிகந்தர் ராபா அல்லா ரிகா பாபா பைண்ட் தி ஸ்பிரிட் சேஸ் தி லார்ட் ரிகா பாபா. அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. ரிகந்தர் நவமான பாஷையில ஜெபம் பண்ணுங்க. ரிகந்தர் எந்த அளவுக்கு நீங்க நவமான பாஷை வீட்டில் பேசுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வீடு சுத்தரிக்கப்படும். ரிகந்தர் ராபா இட் வில் பி கிளென்சிங். ரிகந்தர் ஸ்பிரிச்சுவல் கிளென்சிங் நடக்கும். ரிகந்தர் ராபா நவமான பாஷையா இருக்கிறவங்க ரிகந்தர் ராபால கூச்சப்படாதீங்க. ரிகந்தர் ராபா பேசுங்க என்று ஆவியானவர் சொல்றார். ரிகந்தர் ராபா லோகே பத்தஸே பேபே தரபா 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 உரபா தரபா 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 பாபா உரிகந்தர் ரஷபா லோரிகா பாபா உரிகந்தர் ராபாலோ ரிக்கா பாபா. ஒரு சில பெண்கள் ரிகந்தர் ஒரு சில பெண்கள் மேல ரிகந்தர் ராபாலோ ரிக்கா பாபா சாபம். ரிகந்தர் ராபாலோ சாபம். ரிகந்தர் ராபாலோ ரிக்கா சாபம். ரிகந்தர் ரஷதர் ராபாலோ ரிக்கா பாபா உரகந்தர் ராபாலோ ரிக்கா பாபா. ஜீசஸ் இஸ் ஃப்ரீயிங் யூ ரைட் நவ. ரிகந்தர் ராபாலோ நிறைய வீட்டில் நிறைய பேர் வீட்டில் ரிகந்தர் ராபா அந்த கட்டுகள்ல ரிகந்தர் ராபாலோ ரிக்கா பா ஆவியானவர் உடைக்கிறத நான் பார்க்கிறேன். ரிகந்தர் ராபால் ஆவியானவர் உடைக்கிறத நான் பார்க்கிறேன். ரிகந்தர் ஆவியானவர் உடைச்சிட்டு இருக்கத நான் பார்க்கிறேன். ரிகந்தர் ராபாலோ ரிக்கபா. நிறைய பேர் வீட்டில் இருக்க நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்க வீட்டில் இருக்க பரம்பரை சாபம்லாம் உடையுது. ரிகந்தர் பரம்பரை சாபம் உடையுது. ரிகந்தர் ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ. ரிகந்தர் ராபா நீங்க இந்த ஜெபத்துக்கு அப்புறம் ரிகந்தர் நிறைய பேர் வீட ஃபினான்ஷியல் டோர்ஸ் ஓப்பன் ஆகும். ரிகந்தர் அதை நீங்க உணர்வீங்க. ரிகந்தர் ராபாலோ ரிக்க வர வேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். ரிகந்தர் பல நாள் ரிகந்தர் இந்த பணம் வராம இருக்க பணங்கள் உங்க வீட்டுக்கு வந்து தேடி வந்து கொடுத்துட்டு போவாங்க. ரிகந்தர் லக்கே ஷக்கபத் ராபா ராபா பாபா உரிகந்தர் லா ராபாலோ ரிக்கபா உரிகந்தர் ஒரு வீட்டில் ரிகந்தர் பயங்கர கடன் பிரச்சனை நீங்க ஜெபிச்சுட்டு இருக்கீங்க. ரிகந்தர் ராபாலோ ரிக்கபா இன்னும் கொஞ்ச நாள்ல அடுத்த 7 நாளுக்குள்ள ரிகந்தர் இந்த கடன் பிரச்சனை உங்க வீட்டை விட்டு போகும். ரிகந்தர் ராபாலோ விசுவாசிங்க. ரிகந்தர் ராபாலோ have faith says the Lord. ரிபா தரா சிக்கல்லா பாரா பல கேபே தலா பாபா உரிகந்தர் ரஷபாலோ ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ். ரிகந்தர் ராபாலோ ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ். ரிகந்தர் ராபா ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் says the Lord. ரிகந்தர் ராபாலோ நிறைய பேர் வீட்டில் இருக்க அதை நான் எடுக்கிறேன் என்ற ஆவியானவர் சொல்றார். உரிகந்தர் ராபாலோ ரிக்க இப்போ உங்களோட ஆவிக்குரிய கண்கள் திறக்கும். ரிகந்தர் நிறைய பேர் ரிகந்தர் ஜெபிக்கிற நிறைய பேரோட ஆவிக்குரிய கண்கள் திறக்கிறோம். இப்போ ரிகந்தர் ராபாலோ ரிக்க நிறைய பேரோட ஆவிக்குரிய கண்கள் திறந்து ரிகந்தர் ராபாலோ ரிக்க பாபா ஊரிக்க நிறைய பேர் ரிகந்தர் இயேசுவை தரிசிக்க போறீங்க. ரிகந்தர் ராபாலோ ரிக்க நிறைய பேர் இயேசுவை தரிசிக்க போறீங்க. ரிகந்தர் சிறு பிள்ளைகள் வருவாங்க. ரிகந்தர் ராபாலோ ரிக்க நான் ஜீசஸை பார்த்தேன்னு
சொல்லுவாங்க. ரிக்கந்த ராபால் ஜீசஸ் இங்க நின்னத நான் பார்த்தேன். ரிக்கந்த ராபால் அவர் இந்த வீட்டுல அசைவாடுறத நான் பார்க்கிறேன். ரிக்கந்த அவர் இங்க நடக்கிறத பார்க்கிறேன். ரிக்கந்த அப்படின்னு சிறு பிள்ளைகள் உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க என்று ஆவியானவர் சொல்றார். ரிபா தர ஷக்கபா ருகல்ல கெபல்ல சபாலோ. இது கடைசி நாட்கள். ரிக்கந்த மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ரிக்கந்த ராபாலோ ரிகபா. ஜோயல் 2:28 says the Lord. ரிக்கந்த ராபாலோ ரிகபா. யோவேல் 2:28 ரிக்கந்த ராபா. நிறைய பேர் மேல ரிக்கந்த ராபா. இந்த யோவேல் 2:28 வசனம் வருது. ரிக்கந்த ராபாலோ ரிகபா. மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். குமாரனும் குமாரத்தையும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள். வயதானவர்கள் சொப்பனம் காண்பார்கள். என் ஊழியக்காரன் மேலும் என் ஊழியக்காரி மேலும் இந்த ஆவியை ஊற்றுவேன். ரிகபா. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். ரிக்கந்த ராபா. பெற்றுக்கொள்ளுங்கள். ரிக்கந்த ராபாலோ ரிக்கா பாபா ரிபாலார. கர்த்தாவே ரிக்கந்த ராபாலோ ரிக்கா. யார் யார் வீட்டிலலாம் இந்த பில்லி சூனிய கட்டுகளால் அவதிப்படுறாங்களோ ரிக்கந்த ராபாலோ. பில்லி சூனிய கட்டுகள் ரிக்கா பாபா. பில்லி சூனிய கட்டுகள் ரிக்கந்த ராபாலோ ரிக்கா. நீங்க இறந்து போகணும். நிறைய பேர் வீட்டில் பில்லி சூனிய கட்டுகள். சொத்துக்களுக்காக ரிக்கந்த ராபாலோ ரிக்கா. சொத்துக்களுக்காக ரிக்கந்த ராபா. ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலி மேல ரிக்கந்த ராபாலோ ரிக்கா பாபா பில்லி சூனிய வைக்கப்பட்டிருக்கு. ரிக்கந்த உங்களுக்கு எப்பேற்பட்ட பில்லி சூனியனா ரிக்கந்த ராபாலோ. உங்க சொந்தக்காரவங்களே ரிக்கந்த உங்க சொந்தக்காரவங்களே ரிக்கந்த ராபாலோ ரிக்கபா. உங்க சொந்தக்காரங்களே உங்க குடும்பம் அழிஞ்சு போகணும்னு ரிக்கந்த ராபா ஒரு தண்ணியில மாந்திரிகம் பண்ணியிருக்காங்க. ரிக்கந்த ராபாலோ ரிக்கம். தண்ணியில மாந்திரிகம் பண்ணியிருக்காங்க என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கா பாபா தண்ணியில மாந்திரிகம் பண்ணியிருக்காங்க. ரிக்கந்த ராபாலோ ரிக்கபா. ரிக்கந்தரா தண்ணியில மாந்திரிகம் பண்ணனால ரிக்கத அந்த தண்ணி எந்த திசையிலாம் போகுதோ ரிக்கந்தர் எந்த இடத்துலலாம் அந்த அலை அடிக்குதோ ரிக்கந்த அப்பெல்லாம் உங்க வீட்டுல பிரச்சனை தொட்டுக்கிட்டு இருக்கு. ரிக்கந்த ராபால் ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் ஆவியானவர் சொல்றார். ரிக்கா பாபா ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த அந்த கட்டை இன்னைக்கு நான் உடைக்கிறேன். ரிக்கந்த ராபாலோ ரிக்கம். அந்த கட்டை நான் இன்னைக்கு உடைக்கிறேன். ரிக்கந்த ராபாலோ. விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். ரிக்காபா பெற்றுக்கொள்ளுங்கள். ரிக்கா பாபா பெற்றுக்கொள்ள இந்த விடுதலையை. ரிபா தாரா ஷக்கா பாதா ராபா பாபா ருக்கிந்த ரேபே லோரிக்கா பாபா உரிக்கந்த ராபா லோரிக்கா பாபா ஊரிக்கந்த ராபா லோரிக்கா பாபா ஊரி பாபா. ஒரு குறிப்பிட்ட வாலிப பெண் ரிக்கந்த ராபா லோரிக்கா. ஒரு குறிப்பிட்ட வாலிப பெண் ரிக்கந்த ராபால். ஒரு குறிப்பிட்ட வாலிப பெண் ரிக்கந்த ராபால். நீங்க ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு ரிக்கந்த ராபால். உங்க வீட்டுக்கு எதிராக ரிக்கந்த குறிப்பிட்ட அந்த பொண்ணுக்கு எதிராக ரிக்கந்தர மாந்திரிகம் செய்யப்பட்டிருக்கு. ரிக்கந்த எப்பேற்பட்ட மாந்திரிகம்னா ரிக்கந்த ராபா லோரிக்கா. அந்த பொண்ணு ரிக்கந்தா ஒண்ணுமே இல்லாம ரிக்கந்த ராபா நிர்வாணமா ரோட்ல போற மாதிரி ஒரு மாந்திரிகம் ரிக்கந்த ராபா. அந்த பொண்ணு உருவத்துல ஒரு பொம்மையை செஞ்சு வச்சு ரிக்கந்த ராபா அந்த பொண்ணோட முடியை எடுத்து ரிக்கந்தரா ஆணி அடிச்சு வச்சிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஊர்ல ஆணி அடிச்சு வச்சிருக்காங்க. ரிக்கந்த ராபாலோ ரிக்காபா. ஆவியானவர் சொல்றார். ரிக்காபா நல்லா ஜெபம் பண்ணுங்க. ரிக்கந்த ராபாலோ ரிக்கா. நல்லா ஜெபிங்க. ரிக்கந்த ராபாலோ ரிக்காபா. இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்க யாரா இருந்தாலும் ஜெபிங்க என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த ராபாலோ ரிக்கா. பரம்பரை சாபங்கள் ரிக்கந்தர். பரம்பரை சாபங்கள் ரிக்கந்தர் ரபாலோரி. Generational curses says the Lord. ரிபா தரா பாபா பாபா ருக்கில்ல கல்ல ஷக்க பாதர. பரம்பரை சாபங்கள் ரிக்கந்தர் ரபாலோரிக்கம். ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலியில் ரிக்கந்தா 60 வயசு மேலே நீங்கள் யாரும் பார்க்கறது கிடையாது. ரிக்கந்தர்ரா 60 வயசுக்கு மேலே எந்த ஆம்பளையா இருந்தாலும் ரிக்கந்தரா மரணம் அடைஞ்சிடுறீங்க. ரிக்கந்தர்ரா 60 வயசுக்கு மேலே எந்த ஆம்பளைங்களும் உயிரோட இருக்கிறது இல்லை. ரிக்கந்த இட்ஸ் a generational curse says the Lord. ரிக்காபா ராபா அப்பேற்பட்ட கர்ஸை நான் உடைக்கிறேன். ரிக்கந்தர் ராபாலோ ரிக்காபாபா. I break in the name of Lord Jesus. ரிக்காபா தரா ஷாபா பாபா ஊரா கந்தர் ராபாலோ ரிக்காபா. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ரிக்காதா in Jesus name. Rikaba in Jesus name Rikaba baba urakanda. I bind all the spirits Rikanda rabalo Yesu in namathil Rikaba in the name of Jesus Rikanda raba. Lord of lords Rikaba, God of gods Rikaba baba. Receive the anointing says the Lord. Riba dhara shaba baba. பெற்றுக்கொள்ளுங்கள் Rikaba. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் Rikanda rabalo Rikaba. Rikanda ra ஒரு சில பேர் மேல Rikanda rabalo Rikaba Urikanda rabalo Rikaba. இந்த விச் கிராஃப்ட உடைக்கிறதுக்கு உண்டான அபிஷேகம் உங்க மேல இறங்குது. பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை. ரிக்கா பாபா பெற்றுக்கொள்ளுங்கள். ரீபா பாபா பாபா பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த அபிஷேகம் எப்பேற்பட்டதுன்னா ரிக்கந்தா உங்க உடம்புல உள்ள போய் ரிக்கந்தா உங்க எலும்பு மஜ்ஜையில கூட அந்த அபிஷேகம் இருக்கும். ரிக்கந்தர் எவனாவது உங்க பேரை சொல்லி ரிக்கந்த பில்லி சொன்ன வைக்கும் போது ரிக்கந்த அவன் பைத்தியம் பிடிச்சு ஓடுவான். ரிக்கந்தர் அவன் பைத்தியம் பிடிச்சு ஓடுவான் என்று ஆவியானவர் சொல்றார். ரிபா தரா ஷபா தரா பாலோ ரிக்கபா துராபா ராபா லாகபா பாபா உரிக்கந்த ராபா லோரிக்கா பாபா.
Urikanda raba lorikanda raba lakashada raba lorika baba. Uribala rakanda raba Urikanda rashaba dhakale bella raba lorika baba the raba lorika. இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் ரிகந்த ராபா, நிறைய பேர் ரிகந்த, நிறைய பேர் ஒரு ரிகாபா ஒரு ஃபினான்ஷியல் கர்சஸ்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. ரிகந்த் எவ்வளவு சம்பாரிச்சாலும் கையில நிக்க மாட்டேங்குது. ரிகந்த் எவ்வளவு சம்பாரிச்சாலும் அது ஆஸ்பத்திரிக்கு போகுது. ரிகந்த் எவ்வளவு சம்பாரிச்சாலும் சேவிங்ஸ் இல்ல. ரிகந்த ராபால் அப்பேற்பட்ட ஃபேமிலிக்கு ரிகந்த ராபால் ஜெபிங்க. ரிகந்த யாரெல்லாம் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கீங்க அவங்க எல்லாம் ஜெபிங்க. ரிகந்த தேவ ஆவியார் விடுதலை கொடுக்க ரெடியா இருக்காரு. ரிகந்த ராபாலோ ரிகா தேவ ஆவியார் உங்களுக்கு விடுதலை கொடுக்க ரெடியா இருக்காரு. நீங்க ஜெபிக்கணும். ரிகாம்பா ஜெபிங்க. ரிகாபா பாபா உரிகந்த ராபாலோ ரிகா நவமான பாஷையில இருக்கிறவங்க ரிகாபா நவமான பாஷையில ஜெபிங்க. ரிகந்த ராபாலோ ரிகாபா பாபா உங்களோட தாய்மொழியில் ஜெபிக்காதீங்க. ரிகந்த ராபா நவமான பாஷை ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு? ரிகந்த உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் தெரியாத போது ஆவியார் உங்க வாயை வாங்கி மன்றாடுவாரு. ரிகந்த அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. ரிகந்த ராபால் வேஸ்ட் பண்ணாதீங்க. ரிகந்த ராபாலோ ரிகம் இதை வேஸ்ட் பண்ணாதீங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிகந்த ராபாலோ ரிக உங்க நவமான பாஷை வளரணும். ரிகந்த ராப் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நவமான பாஷை உங்க வாயில வரணும். ரிகந்த அப்பதான் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றீங்கன்னு அர்த்தம் என்று கர்த்தர் சொல்றார். தக்க லக்கே ஷக்க தக்கே பல்ல ரிகபா சொத்துக்களுக்காக ரிகந்த ராபா சொத்துக்களுக்காக ரிகந்த நிறைய கிறிஸ்தவ ஃபேமிலி அந்த விச் கிராஃப்ட்ல மாட்டிட்டு இருக்கீங்க. ரிகந்த பில்லு சூனிய கட்டுகளோட நிறைய பேர் இந்த செய்தியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரிகந்த ராபாலோ ரிக நிறைய பேர் ரிகந்த 80% ஆஃப் த பீப்புள் ரிகந்த ராபாலோ ரிகபா இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்கோங்க. ரிகந்த நீங்க சரியான பிலிசுனிய கட்டுகள்ல இருக்கீங்க. ரிகந்த நம்ம கிறிஸ்தவர்கள் நமக்கு யார் வைக்க போறா? ரிகந்த ராபாலோ ரிகபா ரிகந்த ராபால கண் விழிச்சு பாருங்க. ரிகந்த ராபா இவ்வளோ ஜெபிக்கிறீங்க. ரிகந்த ராபா இவ்வளோ காணிக்க கொடுக்குறீங்க. ரிகந்த உங்க வீட்டுல ஒரு ஆசீர்வாதம் இல்ல. ரிகந்த ஏன் இல்ல? ரிகந்த அதை சிந்திக்கணும் என்று ஆவியானவர் சொல்றார். ரிபா தர ஷபா தராபா லாபா உரிகந்த ராபாலோ ரிகபா ரிபாலா ராபா தராபா பாபா ரிகந்த லேஷக்கே தராபாலோ Urikanda rabalo rika baba rikanda rabalo rika baba rikanda ra suicidal spirits sri riba baba suicidal spirits rikanda raba suicidal spirit rikanda rabalo rika baba ஒரு குறிப்பிட்ட வாலிபன் மேல இந்த suicidal spirit இருக்கத நான் பார்க்கிறேன். rikanda rabalo rika baba rishada rabalo I bind it in the name of Jesus. rikanda I bind the spirit in the name of Jesus. rikanda ram அந்த spirit rikanda raba இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கட்டுகிறேன். Rikanda Rashabala. I bind the spirit in the name of Jesus. Rikanda இயேசுவின் நாமம் தான் இருக்கிறதிலே பெரிய நாமம். Rikanda Ram மேலான நாமம். Rikanda அவருக்கு மேல எந்த நாமமும் நமக்கு இல்ல. Rikanda Ra அவரை பற்றி கொள்ளுங்க. Rikanda Rabal இயேசு தான் எல்லாம் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க என்று கர்த்தர் சொல்றார். Rikanda Rabalo Rika Baba எல்லாம் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. Rikanda Rabalo ஜீசஸ் Rikanda Raba நான் உங்களுக்காக தான் இருக்கேன். Rikanda இயேசுவே Rikanda Ra என்ன உங்க ஊழியத்துக்கு எடுத்துக்கோங்க. Rikanda இனி அந்த பாவமான வாழ்க்கைக்கு போமாட்டேன் ஜெபிங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிகந்த உங்களுக்கு என்ன வேணுமோ ரிகந்தர அதை நான் செய்யறேன்னு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்க என்று ஆவியானவர் சொல்றார். ரிகந்த உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. Rikanda ராபாலோ ஏசுதான் எனக்கு எல்லாம் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ரிகந்த ரா இது வரைக்கும் நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ரிகந்த இப்போ ரிகந்த இந்த நிமிஷம் ரிகந்த எல்லாம் ஒப்பு கொடுங்க. ரிகந்த ரா உங்க பாவத்தை அறிக்கையிட்டு ரிகந்த இனி அந்த பாவத்தை செய்யாதீங்க. ரிகந்த ராபாலோ ரிகா பாபா உரிகந்த ரஷபாலோ ஒரு குறிப்பிட்ட பெண்மணி ரிகந்த ஒரு சொல்ல முடியாத பாவத்துல நீங்க இருக்கிறீங்க. ரிகந்த ஆனா நீங்க இப்ப மனம் திரும்பணும்னு ஆசைப்படுறீங்க. ரிகந்த கர்த்தர் சொல்றார். ரிகா பாபா கர்த்தர் சொல்றார். ரிகா பாபா கர்த்தர் சொல்றார். ரிகா பாலா உன்னை மன்னிக்கிறார். ரிகந்த ராபாலோ ரிக இனி அந்த பாவத்தை செய்யாதேன் என்று ஆவியானவர் சொல்றார். ரிபாதார ஷபதா பாபா தி ராபாலா ரிகா பாபா ஒரி பாபா ஒப்பு கொடுங்க. ரிகந்த ராபால உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ரிகந்த ராபா நீங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது ஆவியானவர் உங்க வாழ்க்கையை வந்து கண்ட்ரோல் எடுப்பாரு. ரிகந்த அப்பா அவர் கண்ட்ரோல் எடுக்கும் போது ரிகந்த உங்க வாழ்க்கையை வேற மாதிரி இருக்கும். வனாந்தரமான இருக்க வாழ்க்கை ரிகந்த செழிப்பா மாறுறத உங்க கண் கூட பாப்பீங்கன்னு என்று ஆவியானவர் சொல்றார். ரிகந்த ஜெபத்தின் ஆவி ரிகந்த ராபாலோ ரிக ஜெபத்தின் ஆவி Rikanda Rabalo Rika ஜெபிக்கிறதுக்கு உண்டான அபிஷேகம். Rikanda Rabalo Rika பெற்றுக்கொள்ளுங்கள். Rika Baba பெற்றுக்கொள்ளுங்கள். Rika Baba பெற்றுக்கொள்ளுங்கள். Rishabalo Rika Baba Dirashada Rabalo Rika Baba Durabalo Rika Baba கர்த்தாவே Rikanda Rashabalo Rika Baba யாராருக்கு என்னென்ன வார்த்தைகள் போய் சேரணும் நீங்க நியமிச்சிருந்தீங்களோ Rikanda Rabalo Rika Baba அந்த வார்த்தை ஒரு தடை இல்லாம போய் சேரணும் கர்த்தாவே. Rishabalo Rika Baba in Jesus name I pray. Amen. Thank you Jesus.